திருவண்ணாமலை வ.உ.சி. நகரில் நிலச்சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் இதுவரை 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 2 உடல்களை மீட்கும் பணி 3வது நாளாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் நேரலையில் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுதன், கள நிலவரங்கள் என்ன பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வந்தது. தொடர் மழை காரணமாக நேற்று முன்தினம் மாலை திருவண்ணாமலை தீபமலை பகுதியில் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டது. அந்த மலைப்பாதையில் ஏற்பட்ட மண் சரிவு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வ.உ.சி. நகர் குடியிருப்பு பகுதியில் சரிந்து விழுந்தது. இந்த குடியிருப்பு பகுதியில் வசித்த பொதுமக்கள் சுதாரிப்பதற்குள்ளாகவே பாறைகளும் கற்களும் அதிக அளவில் இங்கு குடியிருந்த சில வீடுகள் மீது விழுந்து நசுங்கியது. குறிப்பாக ராஜ்குமார் என்பவரது வீடு முழுவதுமாக பாறைகள் மற்றும் மண் சரிவுகளால் சிக்கி பல்வேறு இடர்பாடுகளும் சிக்கியது. இதில் ராஜ்குமார், அவருடைய மனைவி மீனா உட்பட 7 பேர் இந்த இடர்பாடுகளில் சிக்கியதாக அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் பேரில் மாவட்ட அதிகாரிகள் அதேபோல தீயணைப்பு துறையினர் மீட்பு குழுவினர் இந்த பகுதிக்கு விரைந்து சென்று முதற்கட்டமாக மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். தொடர்ந்து 40 டன் அளவிலான பாறை உட்பட பல்வேறு மண் சரிவு சேறுகள் சகதியுமாக இந்த பகுதி முழுவதுமாக இருந்ததன் காரணமாக அவர்கள் மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இங்கு மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்று காலை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இங்கு வரவழைக்கப்பட்டு இந்த மீட்பு பணியை மேலும் துரிதப்படுத்தினர். அதற்கிடையே இந்த பகுதியில் வரக்கூடிய பாதை அனைத்தும் குறுகலாக இருந்ததன் காரணமாக அதிநவீன இயந்திரங்கள் கொண்ட வாகனங்கள் இங்கு கொண்டு வருவதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் ஒரு குறுகிய அளவிலான ஜேசிபி இயந்திரம் நேற்று பிற்பகலுக்கு தான் இங்கு கொண்டு வரப்பட்டது. அவற்றும் கடும் சிரமத்திற்கு மத்தியில் இங்கு கொண்டு வரப்பட்டு அந்த மீட்பு பணிகள் என்பது துரிதப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக தற்போது நாம் பார்க்கலாம், இந்த மண் சரிவு ஏற்பட்ட இந்த பகுதியில் தான் தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு வரை இந்த மீட்பு பணி முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மீனா உட்பட 5 பேரது உடல்கள் நேற்று அடுத்தடுத்து சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இந்த மண் சரிவில் சிக்கிய 7 பேரும் உயிருடன் மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு படையினர், அதே போல மாநில பேரிடர் மீட்பு படையினர், அதே போல தீயணைப்பு துறையினர் என பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் இங்கு மீட்பு பணியில் முழு வீச்சில் மேற்கொண்டு வந்தனர். ஆனால் நேற்று மாலை முதல் அடுத்தடுத்து ஒவ்வொரு உடலாக சடலாக மீட்டெடுக்கப்பட்ட சம்பவம் இங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த நபர்கள் மட்டுமின்றி இந்த பகுதியில் வசித்து வந்த பொதுமக்களையும் கடும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. நேற்று இரவு வரை இந்த மீட்பு பணிகள் நடைபெற்ற நிலையில் 5 உடல்கள் மட்டுமே கண்டெடுக்கப்பட்டன. மீதம் ராஜ்குமார் மற்றும் 4 வயதான ரம்யா ஆகிய உடல்கள் மட்டும் தற்போது வரை கண்டெடுக்கப்படவில்லை. அந்த இருவரது உடல்களையும் மீட்டெடுக்கக்கூடிய பணியில் தற்போது 3வது நாளாக இந்த மீட்பு பணியை துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் பொறுத்தவரை சில வீடுகள் தற்போது கடுமையான சேதத்திற்கு ஆளாகியிருக்கிறது. குறிப்பாக ராஜ்குமாருடைய வீடு முழுவதுமாக இடர்பாடுகளில் சிக்கி சேதமடைந்திருக்கிறது. அந்த இடர்பாடுகளுக்குள் பெரிய அளவிலான பாறைகள் இருப்பதன் காரணமாக அந்த பாறைகளை அப்புறப்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் அந்த சேறு சகதியுமாக இருக்கக்கூடிய அந்த மண்களை அப்புறப்படுத்துவதில் சற்று காலதாமதம் ஆகிறது. அதன் காரணமாகவே இந்த மீட்பு பணிகள் 3வது நாளாகவும் தொடர்ந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னால் இந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் சற்று தொலைவில் ஒரு மிகப்பெரிய மற்றொரு ராட்சத பாறை இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மீட்பு பணியில் ஏதேனும் கோளாறு ஏற்பட்டால் அந்த மற்றொரு ராட்சத பாறையும் கீழே சரிந்து விழுவதற்கான ஒரு அபாயகரமான சூழல் என்பதே இருந்து வருகிறது. இதன் காரணமாக இங்கு மீட்பு பணியில் இருக்கக்கூடிய குழுவினர் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு அதன் பிறகே இந்த பணியில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். ஒரு ஜேசிபி மற்றும் மற்றொரு சிறிய அளவிலான ஒரு ஜேசிபி இயந்திரம் கொண்டு அந்த சேறு சகதியுமான மண்களை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அதே போல அந்த பாறைகளை கடப்பாரியை கொண்டு மட்டுமே அவர்கள் உடைத்து இந்த பாறைகளை அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அதிநவீன இயந்திரங்களை பயன்படுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய அதிர்வு காரணமாக இந்த பகுதியில் மேற்கொண்டு மண் சரிவு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. இதனால் இந்த சம்பவம் ஏற்பட்ட இடத்திற்கு தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மற்ற குடியிருப்பு வாசிகள் இங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடத்திற்கு அங்கு தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர் உள்ளிட்ட வகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல இந்த மீட்பு பணி நடைபெறக்கூடிய பகுதிக்கு பொதுமக்கள் மற்றும் வேறு நபர்கள் யாரும் வராத வகையில் காவல்துறையினரும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட இந்த மீட்பு குழுவினர் இங்கு 3வது நாளாக இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று பிற்பகலுக்குள் மீதம் இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களின் உடலும் மீட்கப்படும் என அவர்கள் நம்பிக்கையோடு இந்த பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரபாவதி. சுதன், 3வது நாளாக தற்பொழுது இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. 7 பேரின் உடல்களில் 5 பேரின் உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் எவ்வளவு சிரமம் என்று அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற அதிகாரிகள் கூறுகிறார்கள். இது குறித்தான விவரங்கள்.
நிச்சயமாக பிரபாவதி. அதாவது இந்த தீபமலையின் அடிவாரத்தில் வஉசி நகர் பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்து வருகிறது. இந்த குடியிருப்பு பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த தொடர் மழையின் காரணமாகவே எதிர்பாராத விதமாக இந்த மண் சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டாமா என்றால் இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் அதிக அளவில் பாறைகள் இருக்கிறது. அதில் சில பாறைகள் இந்த வீட்டின் மேல் விழுந்ததாக காரணமாகவே இந்த ஒரு பெரும் சேதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதில் 7 பேர் சிக்கியிருந்ததாக தகவல் வெளியானதில் அதில் 5 பேர் சிறுவர்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் வேதனையும் இந்த பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தியது. அனைவரும் உயிருடன் மீட்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அனைவரும் உயிரிழந்ததாக நேற்று மாலை உறுதி செய்யப்பட்டது. அதிலும் 5 நபர்களின் உடல்கள் மட்டுமே தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இந்த மீட்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய இடத்தில் அந்த மண் சரிவு ஏற்பட்ட பாதையில் அடுத்தடுத்து பெரிய ராட்சத பாறைகளும் இருக்கிறது. சுமார் 50 முதல் 100 டன் எடை கொண்ட அளவிலான ராட்சத பாறைகள் இருப்பதன் காரணமாக இங்கு மண் சரிவு சீர் செய்யக்கூடிய பணியில் ஈடுபடும் போது மேற்கொண்டு மண் சரிவு ஏதேனும் நிகழ்ந்தால் மேலும் இருக்கக்கூடிய அந்த பாறைகளும் கீழே சரிந்து விழுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருந்து வருகிறது. இதன் காரணமாக அதிநவீன இயந்திரங்களை இங்கு பயன்படுத்துவதில் சற்று சிரமம் இருக்கிறது. அதே போல கடப்பாறை மம்முட்டி உள்ளிட்ட கையினால் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டே இங்கு இந்த மீட்பு பணிகளை அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகவே இந்த பணிகளில் சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்கு மட்டுமே இந்த ஜேசிபி வாகனங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக இந்த பகுதியில் நான் குறிப்பிட்டது போல அடுத்தடுத்து இந்த ராட்சத பாறைகள் அந்த அங்கங்கே இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மீட்பு பணியில் அந்த சேரும் சகதிகள் பாறைகளை அப்புறப்படுத்தும் போது ஏதேனும் அதிர்வுகள் ஏற்பட்டாலோ இல்லது மேற்கொண்டு தொடர்ந்து மழை விட்டு பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் மண் சரிவு மேலும் நிகழ்ந்தால் அந்த மேற்கொண்டு வழியில் இருக்கக்கூடிய ராட்சத பாறைகளும் கீழே விருண்டு விழுந்தால் இதைவிட அதிக அளவு பொருட்சேதமும் இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருக்கிறது. இதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழாமல் தற்போது வரை ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் மட்டுமே போதும். அதற்கு ஏற்றவாறு எந்த வகையில் இந்த மீட்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அதே போல மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தினர் அனைவரும் கலந்து ஆலோசித்து இந்த பணிகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். பிரபாவதி. கள நிலவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சுதன்.